உலகம் முழுவதும் இயற்கை பேரிடர்களும் தொற்றுகளும் ஒருபுறம் அச்சுறுத்தல் தந்து கொண்டிருக்கும் வேளையில் சமூக ஊடகங்களும் மற்றொரு அச்சுறுத்தலாக மாறி வருகின்றன. இச்சூழலில் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் உலகை அச்சுறுத்தி வரும் முக்கிய சுகாதார மற்றும் பேரிடர் சவால்கள் குறித்து பேசியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா பாதிப்பு தீவிரமடைந்துள்ளதால் நோயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதிய ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். உகாண்டாவில் எபோலா கட்டுக்குள் வந்தாலும் அங்கு புதிதாக மார்பர்க் வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அடுத்த புதிய அச்சுறுத்தலாக எழுந்துள்ளது. நோய் தொற்று பாதிப்புகளுக்கு மத்தியில் எதிர்பாராத விதமாக கடந்த வாரம் வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 2300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இன்னும் இடிபாடுகளுக்குள் ஆயிரக்கணக்கானோர் சிக்கியுள்ளனர். இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து வரும் நிலையில் அங்கு உதவிகளை வழங்க $1.5 மில்லியன் நிதியையும் டன் கணக்கில் மருத்துவ பொருட்களையும் அனுப்பியுள்ளது. இம்மாதிரியான பேரிடர்கள் வைரஸ்களால் உலக அளவில் ஆண்டுதோறும் 67 லட்சம் பேர் முன்கூட்டியே உயிரிழக்கின்றனர். உலகின் 6.5 பில்லியன் மக்கள் இன்னும் பாதுகாப்பற்ற காற்றையே சுவாசித்து வருகின்றனர். மற்றொரு ஆபத்தாக வளர்ந்து வருவது சமூக ஊடகங்களின் தாக்கம். இன்ஃபனைட் ஸ்க்ரோலிங், ஆட்டோ பிளே போன்ற சமூக ஊடகங்களின் வடிவமைப்பு குழந்தைகளை இணையத்திற்கு அடிமையாக்குகிறது. குழந்தைகளை பாதுகாக்க டிஜிட்டல் தளங்களில் கடுமையான விதிமுறைகள் தேவை என பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து வலியுறுத்தியுள்ளது. அளவுக்கு அதிகமான டிஜிட்டல் பயன்பாடு குழந்தைகளுக்கு பதற்றம், மனசோர்வு மற்றும் தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் வன்முறை, தவறான தகவல்கள் மற்றும் ஆபாசமான டீப்ஃபேக் புகைப்படங்கள் போன்ற ஆபத்துகளில் குழந்தைகள் எளிதாக சிக்குகின்றனர். புதிய ஜெனரேட்டிவ் AI தொழில்நுட்பங்கள் குழந்தைகளின் உணர்வு பூர்வமான வளர்ச்சியில் என்ன மாதிரியான நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் சூழல் இருக்கும் பட்சத்தில் பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து டிஜிட்டல் தளங்களில் கடுமையான விதிமுறைகள் தேவை என்று வலியுறுத்தியுள்ளது.